போங்க பெரியம்மா சீக்கிரம் போங்கம்மா. சீக்கிரம் வாங்க போங்க சார் வாங்க. எல்லாம் எங்கம்மா போயிட்டு இருக்காங்க? நீ சார், நட. வாங்க. உள்ள போங்க சார். அட வீடு பெருசா இருக்கு, உள்ள போய் பாப்போமே. ஒரு வாரமா போங்க. வாங்கம்மா வாங்கம்மா சீக்கிரம் போங்க. போங்கய்யா போங்க. எல்லாம் நேரா போய் உள்ள உட்காருங்க. அம்மையில எப்படி போங்க, பொம்பளை எப்படி போங்க, சினிமா வர போறாங்க. சீக்கிரம் போங்க. பாண்டியா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. இந்த வீட்டுல மட்டும் எனக்கு ஒரு கேஸ் கிடைச்சது, இந்த வீட்டையே விக்க வச்சிட மாட்டேன். வாங்க சார் உட்காருங்க சார். சரி நீங்க உட்காருங்க சார். உட்காருப்பா. உட்காருங்க. எல்லாரும் எப்படி உட்காருங்க. ஏங்க வர சொன்னாங்க, எதுக்கு உட்கார சொல்றாங்க? சின்னம்மா வந்துட்டு போற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. சும்மாரியா? ஏன் பாட்டி, சின்னம்மா அண்ணன் யாரு? யாருக்கு தெரியும், வந்தா பாப்போம். அம்மாவுக்கு தங்கச்சி சின்னம்மா. சொல்லல, சாப்பிட உட்கார சொன்னாங்க. வா போலாம். பாண்டி, என்ன நீ நமக்கு போட்ட சொத்தை சாப்பிடாம போனா சின்னம்மா தப்பா எடுக்க மாட்டாங்க? சின்னம்மாவா? இப்பதான் யாருன்னு கேட்ட? அதான் அம்மாவுக்கு தங்கச்சி சின்னம்மா. இது தெரியாதா? சாப்பிடறத விட்டு போறோம்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு கெட்டுதான். சின்னம்மா வந்து வாழ்த்தும் வணக்கம் சொன்ன பிறகுதான் சாப்பாட்டுக்கு வாயை திறக்கணும். முதல்ல சாகத்தை இலையில போடியா. யோ, நான் யார் தெரியுமா? மானாமதுர மாடசாமி மகன் சொடலமுத்து. முதல்ல வாயை புத்து. சின்னம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. யோ, அது சின்னம்மா இல்லையா, சின்னம்மாவோட கணக்கம்மா. கணக்கு? நீ இவ்வளவு அழகா? அப்ப சின்னம்மா. என் பேத்திக்கு எல்லாரும் நல்ல வாக்கு சொல்லுங்க. இந்த வாக்குதான் 18 வருஷமா என் பேத்திய வைராகியத்தோட வாழ வைக்குது. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடணும். இப்ப நீங்க சாப்பிடலாம். பாண்டியா, இப்ப சாப்பிடலாமா? சீக்கிரம். என்ன பாண்டியா சாப்பிட விடாம? அவங்க சுயநலத்துக்காக நான் நல்லா இருக்கணும், 4 பேர் தன்னை வாழ்த்துறோம்னு சோறு போட்டு எல்லாரும் சோம்பேறி ஆக்கிட்டு இருக்காங்க. நீ வெக்கம் இல்லாம உட்கார்ந்து சாப்பிடணும் சொல்றியா? வாடா போலாம். சாப்பிடுறவங்களையும் தடுத்து கூட்டு போறேன். இந்த ஜமீன்ல கால் வச்சவங்க யாரும் பட்னியா போனதா சரித்திரமே இல்ல. ஒழுங்கா உட்காந்து சாப்பிட்டு போங்க. என் உடம்புல வலு இருக்கு, தெம்பு இருக்கு. இப்படி ஓசி சாப்பாடு சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இவங்களுக்கு சோறு போட்டு சோம்பேறி ஆக்குறத விட இவங்களுக்கு வேலையை கொடுத்து அதுக்கு தகுந்த கூலியை கொடு. பாண்டி, யார் நீ? ஊருக்கு புதுசா? சின்னம்மா, இவன் தான் என் மகன். ஓ, வக்கீல் படிப்புல வாய் நீளமா தான் இருக்கும். மன்னிச்சிருங்க சின்னம்மா. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு? ஊர்ல இருக்கிறவங்க பிச்சைக்காரங்களா ஆக்கிட்டு அதை பார்த்து பார்த்து புடிச்சு போறாங்களே, அவங்க தான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் 18 வருஷமா இந்த வீட்டுல அன்னதானம் நடத்திட்டு இருக்கோம். அது தப்புங்கிறியா? தப்புதான். பிச்சைக்காரங்க மாதிரி இவங்க எல்லாரும் கீழே உட்கார வச்சுட்டு சோறு போட்டு அடிமையை நடத்துறிய. இது உன் நன்மைக்கா? இல்ல, இது ஒரு சுய விளம்பரத்துக்காக. பாண்டி, நம்ம குடும்ப விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு காரணம் அவங்கதான். என் மகன் வக்கீல் சொல்லி மனசார சந்தோஷப்படுறதுக்கும் அவங்கதான் காரணம். இந்த உடுப்புல உன்னை பார்த்தா என்னை விட அதிகமா சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னேனே, அதுவும் இவங்கதான். உன் படிப்புக்கு பண உதவி செஞ்சதும் இவங்கதான். நமக்கு உதவி செஞ்சவங்களே எடுத்தறிஞ்சு பேசிட்டே. காலம் புறாவும் நாம அவங்களுக்கு கடன் பெற்றிருக்கோம்பா. கடன் பட்ட கேவலம் இல்ல, திருப்பி அடைச்சிடலாம். பிச்சை வாங்குறதாமா கேவலம். இவங்க கிட்ட என் படிப்பு செலவுக்காக எவ்வளவுமா கடன் வாங்குனீங்க? ஏன் பணத்தை திருப்பி கொடுக்க போறியா? நான் எல்லாருக்கும் பணத்தையோ பொருளையோ கடனா கொடுத்தது இல்ல, தானமா கொடுத்துதான் பழக்கம். நான் யார்கிட்டயும் தானம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எங்க அம்மா வாங்கின கடனை 3 மாசத்துக்கு திருப்பி அடைக்கிறேன். எதை வச்சு? நான் கொடுத்த பணத்துல இத்தனை விஷயம் படிச்சிய, அந்த படிப்பை வச்சுதானே சம்பாதிச்சு கட்ட போறேன். பேனாவை எடுக்காம படிப்பை பயன்படுத்தாம உழைச்சு சம்பாதிச்சு உன்னால கடன் அடைக்க முடியுமா? படிச்சுட்டு வக்கீல் கோட்டை மாட்டிட்டு இருக்கிற உன்னால மண்ணை வெட்டி மரத்தை வெட்டி காசு சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிச்சு கொண்டு வந்து காட்டுறேன். நெல்லு, நீ வெளியில போய் கல்ல உடைச்சு சம்பாதிக்க போறேன்னு தெரியுமா, இல்ல கணக்கு எழுதி சம்பாதிக்க போறேன்னு தெரியுமா? இந்த வீட்லயே எங்க ஆட்கள் கண் பார்வையிலேயே நான் சொல்ற எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சு உன்னால கடன் அடைக்க முடியுமா? தைரியம் இருக்கா? எந்த வேலையா இருந்தாலும் ஏன் விறகு வெட்டியாவது உன் கடன் அடைச்சிடறேன். உன் கடன் அடைக்கிற வரைக்கும் இந்த கருப்பு கோட்டை போட மாட்டேன்.
சோறு போட்டு எல்லாரையும் சோம்பேறி ஆக்காத. அதோட வேலை கொடு, வேலைக்கு தகுந்த கூலியை கொடு. முதல் முறை அந்த ஊர்ல உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற ஆம்பளைய பார்த்தேன், அதுவும் உங்க ரூபத்துல. உன் கடன் அடைக்கிற வரைக்கும் நான் இந்த கருப்பு கோட்டை போட மாட்டேன். நீங்க சீக்கிரமா கடன் அடிச்சிட கூடாது. எப்பவுமே ஏன் கண் பார்வையிலேயே இந்த வீட்லயே இருக்கணும். பாய் 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 வாங்கலையோ பாய். சமுக்காலம் சமுக்காலம் பவானி சமுக்காலம் சமுக்காலம் பவானி சமுக்காலம். யார் இவன்? பாய்க்கு போட்டியா ஜமுக்காலம் விற்க வந்திருக்கிறவன்? சமுக்காலம் சமுக்காலம் பவானி சமுக்காலம். பாய் பாய் பத்தமர பாய். சமுக்காலம் சமுக்காலம் சென்னிமலை சமுக்காலம் பவானி சமுக்காலம் வண்ண வண்ண சமுக்காலம் டக்கர் சமுக்காலம் மந்தி சமுக்காலம் சமுக்காலமோ சமுக்காலம். ஐயா அம்மா, ஐயோ என் வியாபாரத்துக்கு எடுத்துட்டானே, எல்லாரும் அங்க போறாங்களே. சமுக்காலம் சமுக்காலம். யோ, ஊருக்கு புதுசா? ஏமா பழசுதான், வயசு 30. எங்கடி ஏன் பாய்க்கு வேலைய பேசிட்டு ஜமுக்காலம் அங்க போறீங்க? போங்கடி. என்னையா எகத்தாளமா? எந்த ஊரு, என்ன பேரு? சந்தையில சுங்க வரி வசூல் பண்றாங்க பத்தியா, அவங்க கேட்டு பாரு சொல்லுவாங்க. என் பாய்க்கு போட்டியா ஜமுக்காலம் வித்துக்கிட்டு ஏத்துக்கு போட்டியா பதில் பேசுறியா? இந்த இடிக்கார பொண்ணு தாய் பத்தி இந்த சந்தையில கேட்டு பாரியா? இந்த சின்ன படம் பத்தி ஜெயில கேட்டு பாரு. ஜெயிலா? ஆமா, ஏன்னு கேட்டா எலும்பு இருக்காது, பதில் பேசுனா பல்லு இருக்காது, போட்டியில ஆளே இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. சமுக்காலம் சமுக்காலம் பாய் பாய் சமுக்காலம் சமுக்காலம் பாய். சமுக்காலம். என் பாயில படுத்தா 10 மாசத்துக்கு புள்ள பிறந்தோம். பவானி சமுக்காலத்தை பார்த்தாலே 9 மாசத்துல புள்ளப்பா. சமுக்காலம் சமுக்காலம். என் பாயில படுத்தா கலர் கலரா கனவு வரும். இந்த சமுக்காலத்துல படுத்தீங்கன்னா விதவிதமா காதல் வரும். யா காதல். ஐயோ, காதல் கீதல்னு சொல்றானே. காதல்னு சொன்னா எல்லாரும் கவுந்துருவாங்களே, என்ன செய்யறது? சந்த கணக்கெல்லாம் வந்தாச்சா? வந்தாச்சுமா. தோப்பு கணக்கெல்லாம்? அதுவும் வந்தாச்சு. கௌரி, அவர் என்ன வேலை செய்யறாரோ அதுக்கு கூலி போட்டு கணக்கு எழுதுவே. சரிங்கம்மா. என்னம்மா இது, வக்கீலுக்கு படிச்ச பிள்ளைய விறகு வெட்ட சொல்லி கேவலப்படுத்திட்டியே, அது தப்புமா. அவங்க குடும்பத்துக்கு நாம எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கோம். தெரியும் பாட்டி, இந்த ஊர்லயே முதல்ல உழைச்சு சம்பாதிக்கிறோம்னு நினைக்கிற ஆம்பளைய பார்த்தேன். அந்த ஆம்பளை இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லதானே பாட்டி? என்னங்க, இன்னைக்கு நீங்க விறகு வெட்டின கூலி 200 ரூபாய் உங்க கணக்குல வர வச்சுக்குவா. இந்த பணத்தை உங்க சின்ன மாட்ட தான் கொடுக்கணும். இந்தாங்க 200 ரூபாய் என் கணக்குல வர வச்சுக்கோங்க.